உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா? என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? நான் சுயம்போ வளர்ந்தேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தானாக தன்னை வளர்த்து கொண்டு ஊருக்கு காட்டக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் சுயம்புன்றதுல அவ்வளோ கர்வம் யாருக்கு உண்டோ இல்லையோ தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அவர்களும் அப்படி தான் வளர்ந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க, மார்கழி மாதமாவது கடைசி மாதமாவது ஏதாவது கருணை மழை பொழியுமா எங்கள் மேலே அப்படின்லாம் பார்த்தோமே. ஆனால் கர்ணமலம் ஒழிஞ்சிருச்சு. 8ஆம் இடத்துல உட்காந்துருந்த குரு ஐயோ என் புள்ள பாவம் அப்படின்ட்டு ஸ்வயங்குன்னு போயிட்டு நேராக புதன் வீட்டில் போய் உட்காந்து அங்கிருந்து சமசப்தமாக பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. கண்ணாடியில் உங்களை பார்த்தா அழகாக இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அந்த மாதிரி குரு தான் வீட்டை தானே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா தலைக்கு மேலே ஒரு கிரகம் இருந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு கிரகத்தையும் கூட்டு வச்சு நம்ம தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு பத்ததுக்கு மிஸ்டர் சனி என்னையே பாருங்க அப்படின்னு பள்ள காட்டிட்டு இருந்தா தனுசு ராசிக்காரங்களை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசுல நடக்குது. உலகத்துக்கே ஒரு இம்பாக்டை கொடுக்க போறீங்க. முக்கியமான புள்ளியா மாற போறீங்க தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை. ஆமா, அங்கிருந்து சனியுடைய பார்வை வேற. சனி என்னதான் பார்த்து உங்களை கெடுக்கணும்னு நினைச்சானா ஏய் நோ என் பிள்ளைய நான் இருக்கேன்ற மாதிரி குரு அங்கிருந்து பார்த்து சனியோட பார்வையை துஷ்ணம் பண்ண போறாரு. நீங்க பாத்திருக்கீங்களா அந்த படத்துல? ஒரு பக்கம் இந்த பக்கம் தேவகுரு, இந்த பக்கம் வில்லன் இருப்பார், இந்த பக்கம் ஹீரோ இருப்பார். அவங்க 2 பேரும் அம்பு விடுவாங்க, டிஷ்ஷுன்னு இடிச்சு புஷ்ஷுன்னு போகும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த தடவை சனியும் பார்க்க போறாரு, இந்த பக்கம் குருவும் பார்க்க போறாரு. எது புஷ் ஆக போகுது அப்படின்றத உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு செய்ய போகுது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நல்லவையே நடக்கட்டும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கலக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதமா இருக்கு. நிறைய பேர் வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இடம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பீங்க. இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பா இருக்கு. போனா எமிரேட்ஸ் போயிட்டு தான் வச்சா இந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம்ன்ற மாதிரி கொஞ்சம் 3ஆம் இடத்து ராகு உங்களுடைய முயற்சியை பிரம்மாண்டப்படுத்துவார். இது வரைக்கும் வாங்கின லோனுக்கு கடன் கட்டியே மாளலை, இனிமே புது லோன் வேற வாங்கணுமான்ற மாதிரி யோசிக்க வேண்டிய தனத்துல தான் இருக்கும். அதனால கவனம். 4ஆம் இடத்துல போய் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும் போது நிறைய பேருக்கு சுகஸ்தானத்துல ஒரு சின்ன இம்பாக்ட் வரலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அம்மாவோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பை இந்த தடவை சனி உங்களுக்கு கொடுக்க போறார். இது வரைக்கும் கட்டி முடிக்காத வீடு, இல்லை பாதியில கட்டி அப்படியே நிற்கிற இடம், இதெல்லாமே கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை அதுக்கு திரும்ப இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி ஒரு வீட்டை கட்டுறதுக்குன்ற வாய்ப்பு, இழுத்துக்கிட்டே போன விஷயம்லாம் டக்குன்னு முடிவாக போகுது. ஏன்னா சூரியன் தான் குடும்பக்காரகன் இல்லையா? அவன் உட்காந்துருக்கும் போது தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிய போகுது. யாரெல்லாம் உங்களுடைய விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் முடிஞ்சிட போகுது. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாதவங்கலாம் பெருசாக கவலைப்படாதீங்க. காதல் தான் இணைக்க போகுது. டென்ஷன் ஆகாதீங்க. பார்த்துட்டு அடுத்த கேள்வி என்னடா வரப்போகுது அப்படின்னு. அதனால தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7ஆம் இடத்துல இருந்து நிறைய இயக்கங்களை உங்களுடைய ராசிநாதன் கொடுக்க போகிறார். 7ஆம் இடத்துல இருந்து தலைக்கு மேல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, இத்தனை கிரகங்களுடைய பார்வை, 10வது ராகு கேதுவோட அமைப்பெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோமே. ஆனால் தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருக்க போறீங்க. ரொம்ப ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவீங்க. தலைவலி கொஞ்சம் அதிகரிக்கும். நிறைய பேர் கண்ணு செக் பண்ணுவீங்க. கண்ணாடி உடஞ்சி போகும், கண்ணாடி காணாமல் போகும். சில பேர் கண்ணாடி எங்கே வச்சோன்னு தெரியாமல் இருக்கும். கண்ணாடி போட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தா வீட்டில் திடீர்னு வால் கிளாக் நின்னுக்கு போய் அதுக்கு ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, உடனே போய் வால் கிளாக் போய் பாருங்க. நான் பார்க்குற நேரத்தில் உங்கள் கண்ணில் வால் கிளாக் நின்றுருக்கும். போயிட்டு ஒரு பேட்டரியை மாற்றி போகிறது. இதெல்லாமா கிரகம் சொல்லும், இதுவும் கிரகம் சொல்லும், இதையும் சொல்லும், எப்போ ஓடுன்னு கூட சொல்லும். நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம், கரெக்டாக கணிச்சிட்டோம்னா எல்லாமே நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இருக்கிறது. புதன் உட்காந்துக்கிறது தனுசுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியல. எல்லாருக்கும் 102 டிகிரி காய்ச்சல்னா உங்களுக்கு மட்டும் 103.3 வரலாம். அதனால கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இவ்வளோ பண்ணியும் பத்தலை அப்படின்ற மாதிரி உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மீதான ஒரு சின்ன சுணக்கங்கள் போகும். கொஞ்சம் ஊடல் வரப்போகுது. அடுத்த மாதம் கூடல் வந்துடும். இப்போ கொஞ்சம் ஊடல் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விட்டதை தொடர போகிறேன்ற மாதிரி நிறைய பேர் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய படிக்கிறதுக்கு கிளம்புவீங்க.
நிறைய படிக்கிறதுல இருந்த தடைகள் எல்லாம் இந்த தடவை நிவர்த்தி ஆகும். ஏற்கனவே நான் பாதி படிச்சுட்டு அப்படியே விட்டேன், இந்த வருஷம் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை தேடி வரும். நிறைய பேர் இந்த வருஷம் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்க, அரியர் வச்சதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவையெல்லாம் நடக்க போகுது. ஆனால் பேச்சில் தான் கவனம் தேவை. ரொம்ப சுடுசொல் வரும், கோவம் வரும், ஆத்திரம் வரும், எதுக்கு கோவப்படுறோன்னு தெரியாத அளவுக்கு கோவம் வரும். இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கும் போது யாராவது கடிச்சு சாப்பிட மாட்டோமான்ற மாதிரி கோவம் வரும், டென்ஷன் ஆகும். எதிராளியெல்லாம் பார்த்தா, முதலாளியெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி காண்டாகும். ஏன்டா என்னை மட்டும் இப்படி அலைய வைக்கிறீங்கன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த தடவை என்ன சொல்றது, மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவுமே கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியாக தன்மையை கொடுக்கும். ஏன்னா ராசிநாதனுமே கொஞ்சம் வக்கரத்தில் இருக்காரு. எப்பவுமே வக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நம்மளே அந்த வார்த்தையை சொன்னால் தெரியும்ல. ஸோ வக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் முன்பின் வந்து நிலை தடுமாறி இருக்குன்ற காரணத்தினால கொஞ்சம் மனசு அப்படியே ஒரு மாதிரி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எல்லாம் தான் இருக்குது ஆனால் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கப்பட வைக்கும். நிறைய பேருக்கு செலவுகள் அதிகரிக்கும். நல்லதே சொல்ல மாட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆசையா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 8 பிளான்ட்டி தள்ளி விட்டீங்கன்னா குரு வச்சு மட்டும் நான் நல்லது சொல்கிறேன், சரியா? அதனால் பெருசாக வந்து நீங்கள் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க, எப்போ என் தலைமையில் யாரும் இருக்காதீங்க, கொஞ்சம் அந்த பக்கமாக போயிடுங்க. 10ஆம் தேதி வரைக்கும் தாங்க, அதுக்கப்புறம் நம்ம காட்டில் தாங்க பவர் காட்டுவாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. போயிட்டு வர இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வலிக்கு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் இடர்படும். அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சொத்து பத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிற மொழி பேசுவரிடம் கவனமாக இருக்கணும். வாங்கக்கூடிய கடனில் கவனமாக இருக்கணும். வட்டி விகிதம் பார்த்துட்டு கடன் வாங்கணும். திடீர்னு இல்லாத அளவுக்கு பர்சனல் லோன் போடுறோன்னு சொல்லிட்டு லோன் வாங்க வைப்பாரு குரு. அதெல்லாம் தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. என்ன சொல்றது, கடன் அதிகரிக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான சில விஷயங்கள் போன தடவை நடந்திருக்காது. இந்த தடவை அதுக்கு ஏதாவது ஈடு செய்யறதுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க. சூரியன் இருக்கும்போது ஆளுமை பண்பு அதிகரிக்கும். என்னதான் இருந்தாலும் ராஜா தானே, அப்படி வந்து நிற்பீங்க. நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. நிறைய யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ, வாத்தியாராக இருக்கீங்களோ, ஜோதிடராக இருக்கீங்களோ, வக்கீலாக இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்துணை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. டே டு டே வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வருமானத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதம் அடுத்த மாதம் 2 மாதம் சாமிக்கு விட்டுறலாம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா மே மாதம் தானே எக்ஸாம். இல்லை உங்களுக்குலாம் மார்ச்சே வச்சிடறாங்க பாவத்தை. அதனால் மார்ச் மாதம் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இந்த 2 மாதத்தை சாமிக்கு விட்டுட்டு மார்ச் மாதம் நம்ம படித்து முன்னேறிக்கலாம். அதனால் தனுசு ராசிக்காரங்க குழந்தைங்க பெருசாக படிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களை குழந்தைகளாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் படிப்படின்னு பிள்ளையை டார்ச்சர் பண்ணாதீங்க, ஓகே? அது பிள்ளையோட தப்பு கிடையாது, அந்த 4 பேரோட தப்பு தான். நிறைய வந்து ஹெல்த் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே, 20 வயதிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும். அமைதியாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் ஈகோ கிளாஷ் வரும். அது அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக. நான் தான் சொன்னேன், பார்த்தாலே யாரையாவது கடுப்பாகவே இருக்கும். இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை, அதுவும் தலைக்கு மேலேயே இருக்கிறதுன்றது, அதான் சொன்னேனே, ஒரு தலைவலி இருந்தால் பரவாயில்ல, 4மே தலைவலி பிடிச்சது, அப்போ எப்படி இருக்கும்? டென்ஷன், டிப்ரெஷன், கோவம், ஆன்சைட்டி எல்லாம் வரும். வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், வீட்டை விட்டு வெளில போனாலும் ஒரு மாதிரி இருக்கும், தூக்கம் முடியாமல் ஒரு மாதிரி தவிப்போம். இதெல்லாம் வந்து லைட்டாக இருக்கும். தூங்கும்போது தான் நம்மளை தூக்கத்தில் எழுப்புவாங்க. கொடுமையிலும் கொடுமை அந்த தூங்கும்போது எழுப்புறது, அதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. அது கொஞ்சம் பிள்ளைகள் மூலமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே சனி காரகத்துவம். நான் காரகத்துவம் தானே சொல்கிறேன். ஏசி, இந்த ஃப்ரிட்ஜு, அந்த வயர், எலக்ட்ரிக்கல் வயரு, சுவிட்ச் போர்டு, இந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக இருக்கணும். கண்டிப்பாக ஷாக் வரும். ஒரு தடவை 2 தடவை உங்களோட வீட்டு எலக்ட்ரிக்கல் வயரை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துக்கிற வக்ர குருவோட பார்வையில் இருக்கிறதுன்றது கொஞ்சம். செவ்வாய் இல்லாமல் ஹெல்த், உடல் ரீதியான பிரச்சனை, பல்லு எல்லாம் செவ்வாய் தான், எலும்பு தேய்மானம். அதனால இதெல்லாம் பார்க்கணும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கால் மொட்டியை பார்த்துக்கணும். மொட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏறி இறங்கும் போது படிக்கட்டில் பார்த்து ஏறி இறங்கணும். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது. அடுத்தவங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. டக்குன்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போயிடுவீங்க. டக்குன்னு சில விஷயங்கள் மேற்கொள்ளுங்க. எமோஷ்னலாக வந்து பண்ணுவீங்க. தயவு செஞ்சு எமோஷ்னலாக இந்த தடவை எதுவும் முடிவு எடுக்காதீங்க. ஒரு 10 நாள் அப்படியே ஆறப்படுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். எமோஷ்னலாக எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டவே வேண்டாம். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா ராசியும் விட தனுசுக்கு ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் டைம் பீரியட் அப்படி தான் இருக்குது. பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. ஓகே, நீங்கள் 60 வயசு தாண்டி தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய ஹெல்த்து, உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் வந்து கொஞ்சம் வம்பு தும்பு தான் வரும். அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். கிருஷ்ணா ராமா கோவிந்தன் முடிஞ்சால் காதில் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு வாங்கி தர சொல்லி அந்த புதனை ஆக்டிவேட் பண்ணிட்டு அமைதியாக இருங்க. நம்மளுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி நல்லா இல்லை.
11ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கு, 10ஆம் வீட்டை கூப்பிட்டுக்கலாம். நம்ம வேலை என்னது, பாட்டு கேட்கறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உட்காந்துட்டிங்கன்னா தேவையில்லாத இந்த மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனைலாம் வராமல் தனுசு ராசிக்காரங்க தப்பிச்சு ஓடிப்பீங்க. ஸோ அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் மார்கழி மாதம் இனிதை மலர காத்திருக்கிறது. ஓகே, தனுசு ராசிக்காரங்க வந்து என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். முடியும்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை, அந்த தங்க கவசம் போட்ட விநாயகரை உங்கள் வால்பேப்பரில் ஒரு தடவை வச்சு தினமும் பார்த்துட்டே இருங்க. முடிஞ்சா அதை டிபியாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களும் சேர்ந்து பார்க்கட்டும். உங்களை டென்ஷன் ஆகும்னு நினைக்கிறவங்களும் அதை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாயிடுவாங்க. அதனால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு, தேய்பிரி சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு உங்களுக்கு வசதி இருக்குன்னா சந்தன காப்பு போட்டு இடது தொடையில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து கொண்டு வந்து நெத்தியில் வச்சுட்டு ஒரு வாய் சாப்பிடுங்க. ஏன்னா இடது தொடையெல்லாம் கேது தான். இதோட ஆதிக்கத்திலேருந்து ஓரளவுக்கு குறையிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும், பேச்சில் நிதானமாக இருக்கணும், சிந்தனையை வந்து தடுமாற விடாமல் இருக்கணும். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போது, சேமிப்பு உயரப்போது, செல்வாக்கு உயரப்போது. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இந்த ஒரு மாதம் மட்டும் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான். சரி, என்ன பார்ப்பீங்க தனுசு ராசிக்காரங்க? இந்த தடவை நிறைய மலை பார்ப்பீங்க. மலைக்குன்று, ஏதாவது ஹில் பார்க்குறது, ஹில்லுக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? மலை போல வர பிரச்சனையை நான் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாமல் இருன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக உங்களுக்கு இது கிடைக்கும். நிறைய மலை பார்ப்பீங்க. போகிற வழியில் ஏதாவது குன்று, இது வரைக்கும் அந்த பக்கம் தான் இருந்திருக்கும், உங்கள் கண்ணில் படாது. ஏன்னா இப்போ படும். ஒரு யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஒரு மலை சார்ந்து யாரோ மலை மேலே ஏறுற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் படும். நிறைய மலை சார்ந்த விஷயங்கள். சில பேர் ட்ரெக்கிங் போகலான்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. நிறைய மலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு முருகனுடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நிறைய முருகன் கோயிலுக்கு படி ஏறி மலை ஏறி போய் பார்த்துட்டு வருவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மன ரீதியான சஞ்சலத்திலிருந்து அந்த முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இருக்குது. ஸோ அண்ணன் தம்பியை சேர்ந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம தான் 4 கிரகத்தை வச்சிருக்கோம்ல, அப்போ 2 பேரை பிடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால 2 பேரையும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தனுசு ராசியினர்களுக்கு இந்த தடவை கவலைகள் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.